தூதர் சொன்னார்கள், கபூரில் இருந்து முதலாவதாக எழுப்பப்படுபவன் நான் தான் ஆதமுடைய பிள்ளைகளுக்கு தலைவனாவேன். நாளை மறுமையில் நான் சொர்க்கம் நுழையாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கத்துடைய வாசலின் கதவை தட்டுவேன். அங்கே இருக்கக்கூடிய ஹாசின் காவலாளி கேட்பார், யார் நீங்கள்? அப்போது நான் சொல்லுவேன், அன ரசூலுல்லாஹ், இல்லை, நான் அல்லாஹ்வுடைய ஹபீப், இல்லை. அந்த காவலாளி இடத்திலே இந்த தூதர் என்ன பணிவோடு பேசுவார் தெரியுமா? அன முஹம்மத், நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாசத்தோடு சொல்லுங்கள். அந்த காவலாளி சொல்லுவார், உங்களுக்காகத்தான் இந்த கதவை திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். கொஞ்சம் நில்லுங்கள். தூதருக்கு இந்த கண்ணியம் என்றால், தூதர் அனுப்பப்பட்ட இந்த சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா? சொர்க்கத்தில் முதலாவது தூதர் நுழைந்தால் அடுத்து நபிமார்களும் அவர்களின் சமூகங்களும் நுழைந்ததற்கு பிறகுதான் இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நுழைவோமா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஹ்னுல் ஆகிரூன் அல் அவ்வலூன யௌமல் கியாமஹ். நாம் தான் இந்த பூமியில் அனுப்பப்பட்ட சமூகத்தில் இறுதியானவர்கள். இருந்தாலும் மறுமையில் முதலாவது சொர்க்கம் நுழைபவர்களும் நாம் தான். அல்லாஹு அக்பர். மறுமையில் முதலாவதாக விசாரிக்கப்படும் சமூகம் இறுதியானதாக இருந்தாலும் முதலாவது விசாரிக்கப்படுவோம், முதலாவது தீர்ப்பு கொடுக்கப்படும். இந்த சமூகம் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகுதான் மற்ற எல்லா சமூகங்களும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றால் இந்த கண்ணியத்தை எமக்கு பெற்று தந்தது யார்? அந்த தூதரின் கண்ணியம் எமக்கு தெரியுமா? அந்த தூதரின் வரலாறு எமக்கு தெரியுமா? அந்த தூதரின் பாடம் எமக்கு தெரியுமா? இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டால் அவர்கள் துடித்து விடுவார்கள். அவர்களால் பதில் சொல்ல முடியாது. 95% மக்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. தூதருடைய மனைவிமார்கள் எத்துணை பேர்? அவர்களுடைய பேர் என்ன தெரியாது பலருக்கு. தூதருடைய பிள்ளைகள், ஆண் குழந்தை எத்துணை, பெண் குழந்தை எத்துணை தெரியாது பலருக்கு. தூதர் பிறந்த ஆண்டு என்ன, மரணித்த ஆண்டு என்ன, ஹிஜ்ரத் செய்த ஆண்டு என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொண்ட போர்க்களங்கள் என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய படைகள் என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையுடைய எதையும் தெரியாமல் இந்த சமூகத்திலே பலர் வாழ்கிறார்கள். அவர்களும் சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறிய நேரத்தில் நாம் விழிப்புணர்வு அடைவதற்காக, அந்த தூதரின் மீது உள்ள முஹப்பத்தை நாம் அதிகரிப்பதற்காக சில நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறேன். அந்த தூதர் எம் மீது வைத்திருந்த பாசம், அந்த தூதர் எம் மீது வைத்திருந்த நேசம் கடல்களை எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது. ஒரு முறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையில் ஓதுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையை. அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தில் பலரை ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான். அவர்களில் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் என்னை சார்ந்தவர்கள். எனக்கு மாறு செய்தவர்களை குறித்த நிலைமை எனக்கு தெரியாது. நீயே மன்னிப்பாளன், நீயே ரஹீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். யா அல்லாஹ், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், என் அடியார்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன் அடியார்கள் தான், அவர்களை நீ மன்னித்தால் நீயே மன்னிப்பாளன் என்ற வசனங்களை ஓதுகிறார்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த நபிமார்கள் இப்ராஹிமும் ஈசா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய சமூகத்தில் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தங்களோடு வைத்துக் கொண்டு தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாஹ்விடத்திலே விட்டு விடுகிறார்கள். தூதர் இந்த 2 வசனத்தையும் ஓதிவிட்டு அழுதார்கள். ஒரு ஹபீபுடைய அழுகை, இன்னொரு ஹபீப் அல்லாஹ். அந்த ஹபீப் இந்த நேசருடைய நேசத்திற்கு சொந்தக்காரன். அந்த அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்புகிறான். ஜிப்ரீல், செல்லுங்கள் முஹம்மது ரசூலிடத்திலே
அவர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள். எனக்கு தெரியும், கேட்டு வாருங்கள். அந்த உரையாடலை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த உரையாடலை ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். சஹீஹான அறிவிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். முஹம்மது ரசூலை கேட்கிறார்கள், தூதரே ஏன் அழுகிறீர்கள்? தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் அழுகிறார் என்று எனக்கு தெரியும் என்று. தூதர் சொல்கிறார்கள் என் ரப்புக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன் என்று. ஜிப்ரீல் சென்று சொன்னார்கள், யா அல்லாஹ், கேட்டேன், அவருடைய பதில் இதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுக்க அல்லாஹ் கூறுகிறான், ஜிப்ரீலை மீண்டும் செல்லுங்கள் தூதரிடத்திலே, அவருக்கு சொல்லுங்கள், அவருடைய சமூகத்தை நான் பொருந்திக் கொள்வேன், அந்த சமூகத்திற்கு எந்த தீங்கையும் நான் அளிக்க மாட்டேன். அழும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த பதிலுக்கு, அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம். இப்ராஹிம் அவரை பின்பற்றாதவரை உன்னிடத்திலே விட்டு விட்டார், என்னால் விட முடியாது யா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உன்னிடத்திலே விட்டு விட்டார், யா அல்லாஹ், என்னால் விட முடியாது யா அல்லாஹ். என் சமூகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் எனக்கு வேண்டும். நீ அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் செய்த பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். குர்ஆன் பேசுகிறது அந்த தூதருடைய முஹப்பத்தை. உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர், உங்கள் மீது பேராசை உடையவர், முஃமின்கள் மீது இரக்கமுடையவர், அன்புடையவர். அல்லாஹு அக்பர். அந்த தூதர் இன்றைய காலத்தில் வாழ்ந்திருந்தால் இந்த சமூகத்துடைய நிலைமையை பார்த்து என்ன சொல்லி இருப்பார்கள்? எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த இந்த சமூகம் என்னுடைய பெயரை கூறிய எனக்கு மாறு செய்கிறதே என்பதை தூதர் அறிந்திருந்தால் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்யுங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், ஆயிஷாவை மன்னித்து விடு ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் முன் சென்ற பாவத்தை, பின் செய்த பாவத்தை, அவர்கள் மறைத்து செய்ததை, வெளிப்படையாக செய்ததை என எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைந்து தூதருடைய மடியில் சாய்கிறார்கள். தூதர் கேட்டார்கள், ஆயிஷா, இந்த பிரார்த்தனை உன்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறதா? சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, என் பாவத்திற்காக என் ஹபீப் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடும் பொழுது எப்படி நான் மகிழ்ச்சி அடையாமல் இருப்பேன்? ஆயிஷா, உனக்கு தெரியுமா, வல்லாஹி இந்த பிரார்த்தனையைத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் என் உம்மத்திற்காக நான் கேட்கிறேன். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை ஹஸனுடைய தரத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்.